தேவன் இந்த நாளிலே நம்மை கூட்டி சேர்த்த தயவுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank God for His kindness that has gathered together today. நான் நமக்கான செய்தி ஆராதனை நேரத்திலேயே தேவன் கொடுத்து விட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that Lord has already given us the message for us today through the time of praise and thanksgiving. அந்த இயேசுவை பார்க்க வேண்டுமே என்று சகேயுவினிடத்தில் இருந்த அந்த ஒரு வாஞ்சை, the desire that was there in the heart of Zacchaeus, that he wanted to see Jesus. எபேசியர் 5வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். Let's turn to Ephesians chapter 5. பத்தாவது வசனம், verse 10. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். Do not participate in the verse 10 and 11, trying to learn what is pleasing to the Lord. Do not participate in the unfruitful deeds of darkness, but instead even expose them. இந்த எபேசியர் 4, 5, 6 நிருபங்களை நாம் வாசித்தோமானால், if we read through the chapters 4, 5 and 6 of the epistle of Ephesians, அநேக கட்டளைகளும் கற்பனைகளும் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவையான காரியங்கள் அங்கே இருக்கும். There are so many commandments concerning husband and wife and children there in those chapters. அதை ஒரே வார்த்தையில் சொல்வதென்றால், இப்பொழுது நாம் 10வது வசனத்தில் வாசித்தது போல, கர்த்தருக்கு பிரியமானது என்னவென்று நாம் சோதித்து பார்த்து அதில் நடக்கும்படியான காரியங்களை 4, 5, 6 நாம் வாசிக்கலாம். So if we summarize all that is written in these chapters in one verse, that can be seen in verse 10, trying to learn what is pleasing to the Lord. அந்த ஸ்ட்ராங்கான இந்த கற்பனைகளை கொடுப்பதற்கு முன்பதாக தேவன் அந்த எபேசியர் 1, 2, 3 நம்மை நயங்காட்டி அவர் அழைத்திருப்பார். Before giving all these commandments in these chapters, in chapters 1 through 3, he has drawn us, he has wooed us by his kind intention. அதை நான் வாசிக்கும்போது எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. ஆண்டவரே, நீர் எவ்வளவா எங்களுக்கு செய்திருக்கிறீர் என்று என்னுடைய முகத்தை நான் புழுதியிலே நான் வைத்தேன். So when I saw that, it was so I was ashamed and I put my face to the dust. Lord, how much you have done for me. அதிலே நாம் எந்த நிலைமையில் ஆரம்பத்தில் இருந்தோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written about what we were and what situation we were in. தேவன் நமக்கு என்னவெல்லாம் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And it is written about what all the Lord has done for us. செய்து கொண்டு இருப்பதை எழுதப்பட்டிருக்கிறது. And it's written about what he has been doing. அதை நாம் வாசிக்கும்போது இந்த பூமியில யாரோ ஒரு நபர் என்று நம்மை நினைக்க முடியாது. When we read about those things, we cannot think that it's written about somebody else in this world. தேவன் அவருக்கும் நமக்கும் எவ்வளவு ஒரு பாண்ட், ஒரு ரிலேஷன்ஷிப்பை அங்கே உண்டு பண்ணி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். We could see how much of a bond, how much of a fellowship that God has established. இந்த உலகத்தில் இருக்கிற யாரோ ஒரு மனுஷர் போல நாம் அல்ல. We are not like anyone in this world. இங்கே உட்கார்ந்து இருக்கிற நாம் ஏதோ சாதாரணமாக நாம் சபை கூடி வந்து விடவில்லை. All of us who are sitting here have not come here gathered together just like that. இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நாம் எல்லோரையுமே தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாக தெரிந்திருக்கிறார். All the young people, young children, God has chosen even from before the foundation of the world. எபேசியர் 1:4 அதை நாம் வாசிக்கிறோம். We read that in Ephesians 1 verse 4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. He chose us in him before the foundation of the world, that we would be holy and blameless before him in love. அதை நாம் வாசித்து பார்ப்போம் சகோதர சகோதரிகளே. Let us read that, brothers and sisters. நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் டிஸ்கரேஜே நாம் ஆக மாட்டோம். If we read through that, and we would never be discouraged in any point in our life. ஒருவேளை நாம் மனுஷர்களிடத்திலே அன்பை எதிர்பார்த்து அது கிடைக்காமல் போயிருக்கலாம். Maybe we have expected love from people and we have not received that. அல்லது யாராவது மற்றவர்களால் நாம் அலட்சியம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கலாம். Or we have been belittled by other people. அல்லது இந்த பூமியில் ஏதோ ஒரு பொருட்டான நபராக நாம் இல்லாமல் இருக்கலாம். Or we may not be an influential person or some person of worth in this world. திறமையற்றவர்களாக, திறமை குறைந்தவர்களாக,
ஒரு எஃபிஷியன்ட்டான நபராக நாம் இல்லாமல் இருக்கலாம். We may lack some quality, some talents, or we may not be as efficient as people expect us to be. ஆனால் நாம் இந்த தேவனுடைய மனதிலே நாம் இருந்திருக்கிறோம். But we are in the heart of God, in the mind of God. அந்த ஆதியாகமத்திற்கு முன்பதாக இந்த உலகத்தை உண்டு பண்ணுவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். Before the Lord created the world, even before Genesis, the Lord has thought about us. அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். What a great privilege it is. முதலாவது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்பதை நாம் இரண்டாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். We read in chapter 2 about how we were, how our former condition was. 1வது வசனம், Verse 1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாம் மரித்தவர்களாய் இருந்தோம். We were dead in our trespasses and sins. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டோம். In which we formerly walked according to the course of this world, according to the prince of the power of the air, of the spirit that is now working in the sons of disobedience. 3வது வசனத்திலே நம்முடைய மாம்ச இச்சைகளின்படி நாம் நடந்தோம். In verse 3 we read that we too all formerly lived in the lusts of our flesh. நமது மாம்சமும் மனசும் என்ன விரும்புகிறதோ அதை தான் நாம் செய்து கொண்டிருந்தோம். We were indulging in the desires of the flesh and of the mind. இந்த உலகத்தாரை போல நாம் கோபாக்கணைக்கு பாத்திரவான்களாய் இருந்தோம். And we were by nature children of wrath like the other people of the world. 12வது வசனத்திலேயும் நம்முடைய முந்தைய நிலைமை சொல்லப்பட்டிருக்கிறது. Even in verse 12 our former condition is mentioned. நாம் கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தோம். We were separate from Christ. தேவனுடைய அந்த காணியாட்சிக்கு, அந்த இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு நாம் புறம்பானவர்களாய் இருந்தோம். We were excluded from the commonwealth of Israel. நாம் உடன்படிக்கைக்கு அந்நியராய் இருந்தோம். And we were strangers to the covenants of promise. நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருந்தோம். We were without hope. இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களாய் நாம் இருந்தோம். And we were without God in this world. ஆம் சகோதரர்களே, இப்படிப்பட்ட நிலைமையிலே தான் நாம் இருந்தோம். Yes, brothers and sisters, this was the condition we were in. ஆனால் தேவன் நம்மை நோக்கி பார்த்தார். But the Lord looked at us. நாம் நல்லவர்களாய் நாம் இருக்கும்போது அல்ல. It is not when we were good. நாம் ஆராதனையிலே நேரத்தில் கேட்டது போல நம்முடைய இருதயம் நல்ல இருதயமாக இருந்ததினாலே தேவன் அங்கே வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. As we heard during the time of praise and thanksgiving, it is not that because our heart was good that God wanted to come and dwell in us. நம்மை இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொண்டு நம்மை அவரை போல மாற்றும்படி ஒரு ப்ராசஸை, ஒரு டாஸ்கை தேவன் எடுத்துக்கொண்டார். He accepted us just as we are and he undertook a task to transform us. அவர் இரக்கத்தில் ரொம்ப ஐஸ்வர்யமுடையவர். He is rich in mercy. அப்படி ஐஸ்வர்யமுடையவராக இருந்ததினாலே தான் நாம் 4வது வசனத்தில் வாசிக்கிற மாதிரி அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். It was because he was rich in mercy that we read in verse 4, but God being rich in mercy because of his great love with which he loved us. அக்கிரமங்களிலே மரித்து கிடந்தோம். We were dead in our transgressions. ஆனால் கிறிஸ்துவினாலே நம்மை அவர் உயிர்ப்பித்தார். But he has made us alive together with Christ. அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். By grace we have been saved. கடைசியாக 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Finally we read in verse 7, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே உட்காரவும் செய்தார். He has 2:7 verse 2 chapter 2 verse 7, so that in the ages to come he might show the surpassing riches of his grace in kindness toward us in Christ Jesus. Yes, இதை நாம் தியானித்து பார்ப்போம். Yes, brothers and sisters, let us meditate on this. நான் ஒரு காலத்துல அக்கிரமத்துல மரித்து கிடக்கிறேன். Once I was dead in my transgressions. பாவத்துல இருக்கிறேன், பாவம் பண்றேங்கற உணர்வே எனக்கு இல்ல. I was even not aware that I was committing sin. பாவத்தை விரும்பி செய்து கொண்டிருக்கிறேன். I was indulging in sin. இந்த உலகத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். I was enjoying the world. நரகத்தை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன். I was going toward hell. தேவன் என்னை பார்க்கிறார். But the Lord looked at me. அவருடைய அந்த அநாதி தீர்மானத்தின்படி இரக்கமுடையவராய் என்னை என்ன பண்றார்? ரட்சிக்கிறார். Because of his foreknowledge, by his great love he saves me. இயேசு கிறிஸ்து மூலமாய் என்னை உயிரடைய செய்கிறார். He revives me through Jesus Christ. இந்த உலகத்தின் பாவத்தில் மரித்து கிடந்த நான் இப்போது உன்னதங்களிலே அவரோடு உட்கார்ந்திருக்கிறேன். I who was dead in the sins of this world, now I am being seated along with him in the heaven. சகரியா பொண்ணு இந்த காரியத்தை குறித்து அவர் பேசும்போது, when brother Zach talks about this, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இதை எப்படி நான் விசுவாசிக்க முடியும், நான் இப்படி தான் இருக்கிறேன், என்னுடைய நிலைமை இப்படி தான் சொல்லிட்டு நீங்கள்
கண்களால் பார்க்கிறதை பார்த்து நீங்க விசுவாசிக்கலாம். You might be thinking, my condition is like my former condition. How can I believe that I am seated with Christ? ஆனால் நான் என் தேவன் சொல்வதை, என் தகப்பன் சொல்வதையே நான் விசுவாசிக்கிறேன். But I believe what my Father, my heavenly Father says. அவர் என்னை உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். He has seated me in the heavenly places. என்னை கிறிஸ்துவுக்குள் உயிரடைய செய்திருக்கிறார். And he has revived me in Christ Jesus. எனவே நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி சகோதரர் சொல்லுகிறார். So brother Zach says, I believe what God says. ஆம் சகோதரர்களே, தேவன் இவ்வளவாய் பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். Yes, brothers and sisters, the Lord has done so great a thing like this. நான் அந்த எபேசியர் 5, 6, 7 காரியங்களை பற்றி நான் அதிகமாய் தியானிக்கும்படி நான் இந்த நாளிலே நான் விரும்பவில்லை. I do not want to meditate so much on the things mentioned in chapters 4, 5 and 6 of this episode. ஒருவேளை நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது, தேவன் நம்மை எப்படி பாவித்தார் என்பதை நாம் அறிந்தோமானால் தேவனை நாம் இன்னும் அன்பு கூற முடியும் என்று சொல்லி நான் அதை தியானிக்கும்படி நான் விரும்புகிறேன். I would like for us to meditate on the fact that if only we meditate on what the Lord has done for us, we would automatically obey him and follow his commandments. இந்த இரண்டாவது அதிகாரத்தில் अनेक காரியங்களை நாம் வாசிக்கிறோம். We read so many things in this chapter too. நாம் அதை வீட்டிலேயும் போய் நாம் தியானித்து பார்ப்போம். We can go home and meditate on those things அது as well. வெறும் வார்த்தைகள்னாலே அல்ல. Those are not mere words. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். We have to believe them. அப்பொழுது நம்மை குறித்து நமக்கு ஒரு பெரிய தேவன் நம்மை நேசித்ததை குறித்து நமக்கு ஒரு பெரிய ஆண்டவர் மேலே ஒரு அன்பு உண்டாகும். Then we will have great love because he blessed us and loved us so much. 19 இருந்து நாம் வாசிக்கிறோம். We read from verse 19. நம்மை தேவன் எந்த இடத்துல கொண்டு சேர்த்து வைத்திருக்கிறார் என்பதை அங்கே அறிய முடிகிறது. We can know from there where the Lord has taken us to. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. So then you are no longer strangers and aliens, but you are fellow citizens with the saints and are of God's household. நாம் இதை மெதுவாய் வாசிப்போம் சகோதர சகோதரிகளே. Let's read this slowly, brothers and sisters. நம்ம யாரோ ஒரு நபர் கிடையாது. We are not just like anyone else in this world. ஆரம்பத்துல நம்ம வாசிச்சோம், அக்கிரமத்துல மரித்து கிடந்தோம்னு நம்ம வாசிச்சோம். Earlier we read that we were dead in our sins. உன்னதத்திலே தேவன் உட்கார வைத்தார். அதன் பிறகு after that God has made us seated in the heavenly places. இப்பொழுது நம்ம யாரோட கூட ஆண்டவர் கொண்டே சேர்க்கிறார். Now where does the Lord take us to? பரிசுத்தவான்களுடைய நகரத்துல நமக்கு ஒரு பங்கு அங்கே வைக்கிறார். He has given us a portion with the saints. நம்ம எல்லாம் அவங்க வீட்டார். We are God's household. அதன் பிறகு என்னன்னா, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். Then we have been having been built on the foundation of the apostles and prophets. இயேசு கிறிஸ்துவும் அதுல ஒரு பார்ட்டா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். Christ Jesus himself being the cornerstone. ஆம் சகோதரர்களே, நாம் யாரோ ஒருவர் கிடையாது. Yes, brothers and sisters, we are not anyone else in this world. அந்நியரும் பரதேசிகளும் கிடையாது. We are not strangers and aliens. பரிசுத்தவானுடைய வீட்டார். We are the household of the saints. தேவன் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் அவர்களோடு கூட அந்த அஸ்திபாரத்தின் மேலே நம்மை கொண்டு போய் வைத்திருக்கிறார். God has put us and he is building us in the foundation of the apostles and the prophets. அந்த பில்டிங் அப்படியே கட்டி எழும்புகிறது. And the building is being built up. அந்த பில்டிங் கட்டி எழும்புகிற அந்த பில்டிங்ல நாமும் அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். In whom the whole building is being fitted together is growing into a holy temple in the Lord, in whom you also are being built together into a dwelling of God in the Spirit. ஆம் சகோதரர்களே, நாம் இப்பொழுது தேவன் கட்டுகிற ஒரு பரிசுத்த ஆலயத்திலே அங்க ஒரு பார்ட்டாக நாம் இருக்கிறோம். Yes, brothers and sisters, we are a part of the holy dwelling place that God is building. இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லாக இருக்கிற அந்த பில்டிங், அந்த மாளிகையிலே நாமும் ஒரு பங்கு. We are also a part of the building which Christ himself is the cornerstone. தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் போட்ட அஸ்திபாரம் போட்ட அந்த மாளிகையிலே நாமும் இப்பொழுது ஒரு பங்காக இருக்கிறோம். In that palace which the apostles and the prophets put foundation, we are also a part. இந்த உலகத்திலே, இந்த உலக மனுஷருடைய கண்களுக்கு முன்பதாக நாம் எப்படியும் இருந்து விடலாம். We might
look, we might be insignificant in the eyes of the people of the world. ஆனால் தேவன் நம்மை உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். But God has made us seated in the heavenly places. அவர் கட்டுகிற மாளிகையிலே ஒரு பங்காக And வைத்திருக்கிறார். He has made us part of the building which He is building. ஆம் சகோதரி, இதை பார்த்து இதை நாம் மெச்சிக்கொள்வதற்காக நான் இதை சொல்லவில்லை. I'm not saying this to boast in ourselves. ஓகே, தேவன் என்னை இப்படியெல்லாம் வைத்திருக்கிறார், நான் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி போவதற்காக நான் இதை பகிர்ந்து கொள்ளவில்லை. I'm not sharing these things that so that we might just thank the Lord that He has done all these things and move away. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. Because we are in such a place, we have a responsibility. நாம் எப்படிப்பட்ட அழைப்பு நமக்கு இருக்கிறது, எந்த இடத்துல தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை உணரும்போது தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்குவோம். Only when we realize the kind of place that God has placed us, the stature that God has given us, and we will live accordingly. இப்போ நம்முடைய வீட்டில் ஒரு வார இறுதியில் நாம் கழிவறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம்னு வச்சுக்குவோம். Let's imagine that we are cleaning the toilet during a weekend. ஒரு லுங்கியோ அல்லது ஒரு ஷார்ட்ஸோ போட்டிருக்கோம். We are wearing we are dressed in a casual dress. சகோதரிகள்னா ஒரு நைட்டியை போட்டிருக்கீங்க. Sisters might wear a nightie or something. இப்போ நம்ம அந்த டாய்லெட் உள்ள நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். So now we are doing the toilet cleaning. திடீர்னு நம்ம வீட்டுக்கு நாம் மதிக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷர் அவங்க குடும்பத்தோடு வர்றாங்க. Suddenly a godly family whom we respect visits us. நம்ம அவங்கள போயிட்டு அப்படியே ரிசீவ் பண்ணி வாங்கன்னு உட்கார வச்சு அதே ட்ரெஸ்ஸோடையே அவர்களுக்கு நாம் சர்வ் பண்ணுவோமா? Would we invite them and appear before them with the same kind of dress that we were wearing and give them something? எவ்வளவு ஃபாஸ்ட்டாக நம்முடைய அப்பியரன்ஸை மாற்ற முடியுமோ, நம்மை சுத்திகரித்து கொள்ள முடியுமோ செஞ்சுட்டு நம்ம அவங்கள போயிட்டு நம்ம ரிசீவ் பண்ணுவோம். We would quickly change clothes and make ourselves presentable and then invite them and நம்ம கழிவறையில் இருந்தபோது அந்த கழிவறைக்கு ஏற்ற உடையில நம்ம திருப்தியாக இருந்தோம். When we were cleaning the toilet, we were pretty comfortable with the kind of cloth that is fitting for that place. இப்பொழுது ஒரு தேவ மனுஷன் வந்திருக்கிறார். But now there is a godly man. உடனே என்னுடைய அப்பியரன்ஸ், என்னுடைய தூய்மை எல்லாமே மாறுகிறது. Suddenly my appearance, my cleanliness all changes. ஆம் சகோதரர்களே, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம யாரோடு இருக்கிறோம் என்பதை பொறுத்து நம்ம அப்பியரன்ஸை நாம் மாற்றிக்கொள்வோம். Yes, brothers and sisters, we change our appearance accordance with whom we are at that moment. நமக்கு ஒன்று தெரியுமா? Do you know this? ஒரு பழமொழி சொல்லுவாங்க. This is a proverb. நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. They would say you give a dog a good bath and put him on the center of the house. அதாவது தகுதியே இல்லாத ஒரு நபருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்கள பார்த்து இப்படி தான் சொல்லுவாங்க. So if a person who is not worth anything and he gets a great privilege, then they would talk about this. ஆனால் நாம் பன்றிகளைப் போல நாம் இருந்தோம். But we were like pigs. தேவன் நம்மை சுத்திகரித்து அவர் நம்மை அவருடைய உன்னதங்களிலே அவர் உட்கார வைத்திருக்கிறார். God has cleansed us who were like pigs and He has seated us in the heavenly places. அப்பொழுது நம்ம மேல ஆண்டவருக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கும். How much hope He would have had about us. நம்மை குறித்து நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒருவேளை நமக்கு ஒரு ஹோப்லெஸ்ஸா நான்லாம் என்ன அப்படின்னு ஒரு மனநிலை நமக்கு வரலாம். If we think about ourselves, we might not be hopeful about us. I'm not worth anything. ஆனால் தேவன் என்னை எந்த நம்பிக்கையோடு கூட அவர் உன்னதத்திலே உட்கார வைத்திருக்கிறார். But with what hope has the Lord made me sit at the heavenly place? அவர் எந்த நம்பிக்கையில் அவருடைய மாளிகையில் என்னையும் ஒரு பங்காக வைத்து கட்டி வருகிறார். With what hope has the Lord been building me into His building? ஆம் சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல present continuously சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:22. Yes, brothers and sisters, in Ephesians 2:22 it's written in present continuous tense. இன்றைக்கு காலையில நம்முடைய நிலைமை எப்படி இருந்துச்சோ தெரியாது. We don't know what our situation was this morning. ஆனால் தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார்? But how does the Lord look at us? நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். You are also being built together into a dwelling of God in the Spirit. ஒரு process-ஐ தேவன் we are under process. We are under a process. தேவன் ஒரு காரியத்தை, ஒரு கிரியையை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டே இருக்கிறார். The Lord has been doing a work in our life. நம்மை நம்பிக்கையோடு பார்க்கிறார். He looks at us with hope. நேத்து இருந்த மாதிரி இவன் இன்னைக்கு இருக்க மாட்டான். He has this hope that
I would not be today as I was before. என்னுடைய சுபாவம் இவனுக்கு வரும். My nature will be given to him. ஆம் சகோதர சகோதரிகளே, Yes, brothers and sisters. நாம் எந்த நிலைமையில இருந்தோம் என்பதை நாம் வாசித்தோம். We read about our former condition. நம்மை தேவன் எப்படி மாற்றி இருக்கிறார் என்று வாசித்தோம். We also read about how the Lord has transformed us. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதையும் இந்த 22வது வசனத்தில் நம்ம வாசிச்சோம். In verse 22 we read about what God thinks about us even though our condition may not reflect that today. அதுக்கு இது எல்லாத்தையும் தாண்டி என்னை அவர் ஒரு பூர்ண புருஷனாய் நிறுத்துவதற்கு என்னிடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? Beyond all these things, what does the Lord expect from me to make me a perfect man? ஒரு சின்ன ஸ்டெப்பு. He expects a little step. அந்த சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினைச்சான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொறி என் இருதயத்தில் வருகிறதாங்கிறதை தேவன் எதிர்பார்க்கிறார். Just like Zacchaeus had a spark in his heart, I want to see what type of a man this Jesus is. The Lord also expects a spark in my heart. That's the first step that God expects from me. ஆம் சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட எத்தனையோ உதாரணங்களை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். Yes, brothers and sisters, we see so many examples like that in the scriptures. இங்கே தேவன் அநேக சகோதர சகோதரிகளை சபையிலே வைத்திருக்கிறார். God has placed so many brothers and sisters in the church. நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முன்னாடி, before we were being blessed by the Lord, ஆண்டவர் ஏதோ ஒரு பொறுப்பையோ அல்லது தேவனுக்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி, before giving us a responsibility or doing something for the Lord, நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்த்தோமானால், if we look back over our life, அது எங்கேயோ ஒரு பெரிய ஆரம்பமாக அது இருக்காது. it would not have been a great beginning. அது ஒரு சின்ன ஃபோன் காலாக இருக்கும். It could have been a simple phone call. அல்லது இந்த புக்கை இன்னைக்கு எடுத்து வாசிப்போம் அப்படின்னு நம்ம வாசித்த நாளாக இருக்கும். Or it could be the day when we opened this book and read a passage of scripture. நான் டிஸ்கரேஜ் ஆயிருக்கேன், இந்த பிரதரை போய் மீட் பண்ணுவோம் அப்படின்னு செய்ததாக இருக்கும். Or I could have been discouraged one day and wanted to see and meet a brother. அல்லது நமக்கு வந்து ஒரு நல்ல எஸ்எம்எஸ் தேவனுடைய வார்த்தையை ஒரு 4 பேருக்கு பகிர்ந்து கொள்வோம் அப்படின்னு சொன்ன செய்த ஒரு காரியமாக இருக்கும். Or it could be an instance where somebody forwarded a word of God to some people and I received that. அதை தேவன் பார்த்துருவார். And the Lord looked at that. உடனே அந்த கையளவு மேகத்தை அவர் அப்படியே எப்படி கன மழையா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவார். And he started planning how to make the handful of cloud into a great rain. லேசா ஒரு பொறி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விசிறி அதை பத்த வச்சு தேவன் எரிய வைப்பார். And he would see that little spark and he would fan it so that it will become a huge flame. ஆம் சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், இந்த நாளில் அந்த சகையுண்டத்தில் இருந்த மாதிரி இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன பொறி உங்களிடத்திலே வந்து விடுமானால் நான் தேவனுக்கு நான் நன்றியுடையவனாய் நான் இருப்பேன். Yes, brothers and sisters, you young people and children, if only you have that little spark like Zacchaeus had to see what kind of a person Jesus was, and if you have that spark, and I would be grateful for God. எபேசியர் 3:12 நாம் இப்படி வாசிக்கிறோம். We read in Ephesians chapter 3 verse 12. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடே தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. Ephesians 3:12, in whom we have boldness and confident access through faith in him. இந்த வசனத்தை, அதாவது அந்த லிவிங் பைபிளில் பேரஃப்ரைஸ் பண்ணி அழகாக அவங்க அதை மொழி டிரான்ஸ்லேஷன் இருந்தது. And I saw a beautiful paraphrase of this verse in the Living Bible paraphrase. Now we can come fearlessly right into God's presence. நாம் இப்பொழுது பயமில்லாமல் தேவனுடைய பிரசன்னத்திற்கு வந்துவிட முடியும். Assured of his glad welcome when we come. அதை நான் தமிழிலே சுருக்கமாய் நான் சொல்லுகிறேன். Let me read it in Tamil. நம்ம இப்போ தேவனிடத்தில் பயமில்லாமல் அவருடைய பிரசன்னத்துக்கு யாராக இருந்தாலும் இப்போ நம்ம வந்துவிட முடியும். Whoever it is, we can come to the presence of God without any fear. அப்படி நாம் வரும்போது ஆண்டவர் நம்மளை ஒரு glad welcome, ரொம்ப மனமுவர்ந்து அவர் நம்மளை வரவேற்கிறாராம். When we come to him like that, he welcomes us so gladly. And அப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவோட வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் அவரிடத்தில் போயிட முடியும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்துட மாட்டோமா அப்படின்னு அவர் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம வரவேற்க தயாராக இருக்கிறார். we can enter
to his presence with so much hope because he has been expecting us to come to him. அதன் பிறகு அதுக்கு கீழே ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார்கள். And after that they have mentioned the given an explanation. அது நம்ம எல்லோரையுமே அது உற்சாகப்படுத்தும் என்று நான் I விசுவாசிக்கிறேன். believe that could help us and encourage all of us. It is an awesome privilege to be admitted into God's presence. தேவனுடைய அந்த சமூகத்துக்கு நம்ம போறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். Most of us would be apprehensive in the presence of a powerful ruler. ஒரு பெரிய ஒரு ஆளுகை செய்கிற ஒரு அதிபதி முன்னாடி போய் நிக்கிறது அப்படின்னா அதை நம்ம விரும்புவோம், அதை பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்குவோம். But thanks to Christ we can enter directly into God's presence through prayer. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமா தேவனிடத்தில் நாம் ஜெபத்தின் மூலமாய் போவது அதெல்லாம் காட்டிலும் பெரிய ஒரு விஷயம். We know we'll be welcomed with open arms because we are God's children through our unity with Christ. அங்கே நமக்கு ஒரு உறுதி உண்டு, என்னன்னா ஒரு கைகளை விரித்து பிதா நம்மை வரவேற்பார். ஏன்னா நம்ம கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். Don't be afraid of God. தேவனை குறித்து நீங்க பயப்படாதீங்க. Talk with him about everything. He is awaiting to hear you. அவரிடத்துல சென்று எதை வேண்டுமானாலும் நீங்கள் பேசுங்க. அவர் உங்களிடத்துல கேட்கறதுக்காக ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறார். இது அந்த கீழே அந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. This was the notes or an explanation given. கடைசி வார்த்தையை நான் ரிப்பீட் பண்ணும்படி விரும்புகிறேன். I would like to repeat the last sentence. நீங்கள் தேவனிடத்தில் போவதற்கு நீங்க தயங்காதீங்க, பயப்படாதீங்க. Don't hesitate or don't be afraid of going into God's presence. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நீங்க கேளுங்க. Young people and little children, please listen to me. தேவனிடத்திலே போவதற்கு நீங்கள் தயங்கவோ பயப்படவோ வேண்டாம். You should not hesitate or be afraid of going to God. எல்லாவற்றை குறித்தும் நீங்கள் அவரிடத்துல பேசுங்க. You can speak to him about anything. அவர் நீங்க என்ன பேசுவீங்க, பேச மாட்டீங்களா அப்படின்னு அவர் காத்து கொண்டிருக்கிறாராம். He is waiting for you to talk to him. நம்ம பேசும்போது யாரும் கேட்கலன்னா அசட்டப் பண்ணா நமக்கு துக்கமாக இருக்கும். We would be sad if nobody listens to us when we speak. ஆனால் தேவன் நீங்க எப்ப பேசுவீங்க, எதுவும் பேச மாட்டீங்களா, ஃபெலோஷிப் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு தேவன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். But the Lord is waiting eagerly so that when you would expecting when you would speak to him and whether you would speak to him. அததான் நம்ம எபேசியர் 3:12ல நம்ம வாசிச்சோம். That's what we read in Ephesians chapter 3 verse 12. தேவனிடத்துல சேருகிற அந்த ஸ்லாக்கியம். We have this confident access, the privilege of being able to enter his presence. அப்படி நம்ம தேவனிடத்துல இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த சகைவை பார்த்த மாதிரி தேவன் உங்களை பார்ப்பார். If today you start that and the Lord would look at you as he looked at Zacchaeus. நான் இப்படி ஒரு பாவத்தினால நான் சோதிக்கப்படுறேன். I'm tempted through this particular sin. நான் தேவனிடத்துல போய் நான் பேசுறேன். Let me go to him and talk to him about this. ஆண்டவரே, எனக்கு ஏன் இவ்ளோ ப்ராப்ளமா இருக்குது? Lord, why is this so much of a problem for me? ஏன் என்னால ஓவர்கம் பண்ண முடியல? Why is it that I'm not able to overcome this particular sin? நான் இன்னைக்கு பேசுறேன். Lord, I want to talk to you. ஆண்டவரே, நான் ரொம்ப டிஸ்கரேஜ் ஆயிடுறேன், சீக்கிரமா நான் அப்செட் ஆயிடுறேன். Lord, I am very easily and quickly becoming upset and discouraged. அல்லது என்னை எல்லாரும் இப்படி டிஸ்பைஸ் பண்றாங்க. Or so many people or others are despising me. படிக்க தெரியல. And I'm not able to read. அல்லது ஒரு ஃபேமிலி எனக்கு நடத்த தெரியல. Or I'm not able to conduct a family. ஒரு விவேகமான புருஷனா இருக்க தெரியல. I'm not able to be a prudent husband. கீழ்ப்படிதல் உள்ள மனைவியா இருக்க தெரியல. I'm not able to be a submissive wife. ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்குமா ஆண்டவரே? Lord, do you have a solution for me? இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தோமானால் சகோதர சகோதரிகளே, If we take such a step today, brothers and sisters, தேவன் உடனே பாப்பார். the Lord would look at us. ஓகே, நான் உன் வீட்டுக்கு வரேன் இன்னைக்கு. And he would say, let me come to your home now. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் அல்லது பெரிய ஒரு ஆரம்பத்துக்காக தேவன் காத்திருக்கல. The Lord has not been waiting for a great beginning, a great step for us to take a big step. ஓகே, நான் தேவனை இன்னைக்கு நான் தேடுகிறேன், என்னோட இருதயத்துல வர அந்த சின்ன பொறிக்காக தான் ஆண்டவர் காத்துக்கிட்டு. The Lord is waiting only for that little spark that encourages us to seek the Lord. அப்படி பார்த்து தேவன் ஆசீர்வதித்த உதாரணங்கள் எவ்வளவோ இருக்கிறது. There are so many examples of God blessing such people who had that spark in their heart. 2 நாளாகமம் 16:9ல அநேக முறை நாம் சபையிலே கேட்டிருக்கோம். We have heard this so many times in the church in 2 Chronicles 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது.
For the eyes of the Lord move to and fro throughout the earth, that he may strongly support those whose heart is completely his. தேவனை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள், Those whose hearts are completely his. நேர்மையான இருதயத்தோடு இருக்கிறவர்கள். Those who have an honest heart. ஒருவேளை நம்ம பெர்ஃபெக்ட்டா இல்லாம இருக்கலாம். Maybe we are not perfect. ஆனா இருக்கிற வண்ணமாய் யாராவது தேவனிடத்துல போறாங்களான்னு தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். The Lord has been looking to see if anyone is coming just as they are. அப்படி பார்த்தோன்னா அவங்கள கேப்சர் பண்ணிடுறார் ஆண்டவர். And if he sees someone, he captures them. அவங்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். He wants to demonstrate his power to them. சகேயுவோட வாழ்க்கையை பார்த்தோம். அவர் என்ன பெரிய ஒரு விஷயமா பண்ணாரு? We looked at the life of Zacchaeus. Did he do a great thing? ஆனால் அவருடைய இருதயத்தில் இருந்த அந்த ஒரு வாஞ்சையை தேவன் கவனித்தார். The Lord paid attention to the desire that he had in his heart. அதுபோல நம்மையும் பார்த்து விடுவார் சகோதர சகோதரிகளே. In the same way, he would also look at us, brothers and sisters. தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். Daniel was praying. அப்பொழுது ஒரு தேவதூதன் வருகிறார். Then an angel comes to him. தானியேல் 10வது அதிகாரம், Daniel chapter 10, 12வது வசனம், verse 12. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். Daniel chapter 10 verse 12. Then he said to me, do not be afraid, Daniel, for from the first day that you set your heart on understanding this and on humbling yourself before your God, your words were heard, and I have come in response to your words. தானியேல் ஒரு பலமான ஜெபத்தை அவர் செய்திருக்கலாம். Daniel could have prayed a powerful prayer. அநேகமாய் அவர் உபவாசித்து ஜெபித்து தேவனோடு நேரம் செலவழித்திருக்கலாம். Mostly he would have fasted and prayed, spent time in prayer. அதெல்லாம் அவருடைய ஊழியத்தினுடைய அந்த பிற்பகுதி. Those are all the later part of his ministry. ஆனால் தேவன் எப்பவே கவனிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, but see, from when did the Lord start noticing it? முதல் நாள் துவக்கி, from the first day onwards. உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி, from the first day that you set your heart on understanding this. ஆம் சகோதரர், ஒருவேளை இன்றைக்கு நமக்கு முதல் நாளாக இருக்குமானால், yes brothers and sisters, if today is our first day, ஆண்டவரே நான் உலகத்தின் பின்னே போனது போதும் உம்மை தேடுகிறேன் என்று இன்னைக்கு நாம் நினைப்போமானால், if we think today, Lord, it is enough for me that I have gone after the world, I want to seek you today, தேவன் என்னை கவனிக்க ஆரம்பித்து விடுவார். the Lord would start looking at me. அவர் அந்த சர்ச் பண்ணும்போது அந்த ஃபில்டர்ல என்னோட பேரும் வந்துரும். when he searches for people, and in his filter my name would appear. அந்த லென்ஸ்ல அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி இப்படி தேடும்போது என்னுடைய முகம் அவருக்கு தெரிஞ்சிரும். when he looks through his lenses to see to whom he might strongly support, my name would appear to him. ஆம் சகோதரர், இன்னும் அப்போஸ்தல நடபடிகள் ஒரு சில உதாரணங்களை வாசித்து நாம் முடிப்போம். Let's conclude by looking at a few examples in the Acts of the Apostles. இங்கே பவுல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். Here Paul was praying. அப்பொழுது அவர் சவுலாக இருக்கிறார். And he was Saul then. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம், Acts of the Apostles chapter 9, 11வது வசனம், verse 11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். And the Lord said to him, get up and go to the street called Straight, and inquire at the house of Judas for a man from Tarsus named Saul, for he is praying. அந்த சவுலுடைய வாழ்க்கையில அந்த process எப்போ ஆரம்பிக்குது? When did the process start in the life of Saul? தேவன் உடனே கவனிச்சிடுறாரு. The Lord immediately takes notice of it. சவுல் கண்ணு தெரியாம டிப்ரஸ் ஆகி அவன் துக்கத்துல இருந்திருப்பான். Saul was blinded and he was depressed and he was sad. ஆனால் தேவனை நம்ம தேடுவோம் அப்படின்னு அவன் முடிவு எடுத்த உடனே தேவனுடைய கண்கள் அவன் மேல படுகிறது. The moment he decided to seek the Lord, and the eyes of the Lord fell on him, உடனே தேவன் ஒரு நபரை அவனிடத்திலே அனுப்புகிறார். then immediately the Lord sends forth a man to him. அடுத்ததாக 10வது அதிகாரத்திலே ஒரு நபரை வாசிக்கிறோம். And we read of another man in chapter 10. கொர்நேலியு அப்படிங்கிற நபர். His name was Cornelius. அவனை குறித்து அந்த 2வது வசனத்தினுடைய பின்பகுதி, the second part of verse 2, we read about him. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். He prayed to God continually. இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள் சகோதர சகோதரி. These are a few examples, brothers and sisters. அந்த காந்தாகை மந்திரி அந்த ரதத்துல உட்கார்ந்திருக்கும் போது அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல.
eunuch, the minister of Candace, he did not know what to do when he was on that wagon. அவர் அந்த நம்ம ரதத்தில் போகும்போது நேச்சரை ரசிச்சுக்கிட்டு போகலாம், இந்த பக்கம் அந்த பக்கம் வேடிக்கை பார்த்துருக்கலாம்னு அவர் நினைச்சிருக்கலாம். He could have thought when he was on the chariot, he could have wanted to enjoy the scenery along the way. ஆனால் ஓகே, நம்ம ஒரு புக்கை வாங்கணும், புரியுதோ புரியலையோ அதை படிப்போன்னு நினைச்ச உடனே தேவன் ஒரு கிரியை அவருடைய வாழ்க்கையில செய்தார். Because he decided to read through the book, because he got that book somehow, and he had a thought to read that, and then that started a place for God to work in his life. இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம अनेक முறை வாசிக்கிறோம். அவர் ஜெபம் பண்ணும்படி மலைக்கு போனார், அவர் தனியே இருக்கும்படி போனார் என்று சொல்லி நாம் அதிகமாக வாசிக்கிறோம். We read about Jesus Christ in many places that he went alone to pray, went to a wilderness to pray. ஆம் சகோதர சகோதரிகளே, நாம் தேவனை நாம் தேடுகிறவர்களாக நாம் இருப்போம். Yes, brothers and sisters, let us be people who seek the Lord. நம்மை அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவர் காத்திருக்கிறார். The Lord is waiting to demonstrate his power toward us. தேவன் செய்ததை பார்த்து நம்ம அவரை மெச்சிக்கொள்வதற்காக மாத்திரமல்ல, It is not only because he would receive praise for that. நாம் அவர் எப்படிப்பட்டவரோ என்று நாம் தேடி வகை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். The moment we have the desire to see what kind of a person Jesus is, he starts working in our life. நாம் எந்த நிலைமையில நம்ம இருந்தோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். Let us think about our former condition. தேவன் இப்பொழுது நம்மை எங்கே வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவரை துதிப்போம். And let us praise God for the place that he has brought us to. திரும்பவும் நாம் அவரை போல மாறுவதற்கு இந்த நாளிலே நாம் அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி தேடுகிற ஆவியை நாம் பெறுவோம். Let us receive the spirit of desiring to see what type of a person he is, and let us have that spirit today. நம்முடைய தேவன் கல்லோ மண்ணோ அல்ல. Our God is not a stone or some soil. உபாகமம் 4:7 ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். Let's conclude by reading a verse in Deuteronomy chapter 4 verse 7. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? உபாகமம் 4:7. Deuteronomy chapter 4 verse 7. For what great nation is there that has a God so near to it as is the Lord our God whenever we call on him? யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு தேவன் இல்லை சகோதர சகோதரிகளே. Nobody else has such a God, brothers and sisters. நம்ம தேடணும் அப்படினா அவர் நமக்கு சமீபமா இருப்பார். When we seek him, he will be near to us. நெரிந்த நாணலை அவர் முறிக்காதவர். He will not break a bruised reed. ஒருவேளை மங்கி எரிகிற திரினா அதை எப்படி இன்னும் பெட்டரா எரிய வைக்கலாம் அப்படினா அவர் பாப்பார். If there is a dimly burning wick, he would look for ways to make it burn so bright, even so brightly. நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவரிடத்துல வந்து பேச மாட்டோமா அப்படினு தான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். Whatever kind of people we are, he still expects us that we might come to him and speak to him. இந்த நாளிலே நான் பகிர்ந்து கொண்டது எதை நீங்கள் மறந்திருந்தாலும் சரி, even if you forget whatever all the things that I have said, தேவனிடத்தில் பேசுகிற அந்த பழக்கத்தை நீங்கள் உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள். I ask you that you develop the habit of talking to God. அவர் தன்னிடத்திலே வருகிறவர்களை புறம்பே தள்ளாதவர். He never casts out those who come to him. அவர் அப்படி எப்படிப்பட்டவரோன்னு வகை சகோதரர் ஃபின்னி ஒரு வார்த்தையை சொன்னார் அந்த இதுல. Brother Finney mentioned during the time of praise and thanksgiving. அப்படி எப்படிப்பட்டவரோன்னு வகை பார்த்து தேடினாதான் குள்ளன் அப்படிங்கறத தேவன் காண்பித்தார் அப்படினு. It was because Zacchaeus had a desire to see what type of a person Jesus was that he got a revelation that he was a short man, a dwarf man. நாம் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்தாதான் நம்மை பற்றின நிலைமையை தேவன் நமக்கு சொல்லுவார். If only we sit at the feet of the Lord, we will have a revelation about ourselves. அதன் பிறகு மற்றவர்களை கையை நீட்ட மாட்டோம். Then we would not point finger at others. நம்மை நாம் பார்க்க தொடங்கி விடுவோம். Then we would start looking at ourselves. இன்றைக்கு நீங்க ஒரு டெசிஷன் எடுத்தீங்க அப்படினா, if you take a decision today, இன்னைக்கே தேவன் கேட்க ஆரம்பிச்சிடுவார். The Lord would start listening to you even today. தேவன் நமக்கு சமீபமா இருக்கிறார். The Lord is so near to us. தேவன் நமக்கு உதவி செய்வாரா? May God help us.